திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 11. காட்டிலுள்ள வேடர்கள் வரும்பொழுது பூரண கும்ப மரியாதையும் கட்டியம் கூறுதலும் எக்காலம் ஊதுதலும் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் என்னாகும் என்று நினைக்கிறீர்கள்? கண் சிமிட்டி ஒரு அந்தனர் கேட்டார். யாருக்குமே எந்த சலுகைகளும் இல்லை என்று நின்று போகும். கட்டியம் கூறுதல் அரசருக்கு மட்டுமல்லவோ, வேடுவர்களுக்கு சொன்னால் விடுவார்களா? வலிக்குமே, துடிக்குமே. அதனால்தான் அப்படி செய்வது. எப்படி செயலாக்க முடியும்? எந்த வேடுவர் எனக்கு கட்டியம் கூறு என்று சொல்லுவான்? கருமார்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. முன்னும் பின்னும் வாசல் வைத்து வெள்ளை அடித்து பெரும் மாளிகை கட்டிக்கொள்ளச் சொல்லி பெரும் திண்ணைகள் வைக்கச் சொல்லி அந்த திண்ணைகளில் பெண்டு பிள்ளைகளில் கொலுவிருக்கச் செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு பல்லக்கும் பரிவாரமும் எக்காலமும் இன்னபிறவும் வரும். அவர்களுக்கு இவை இருப்பதில் என்று தவறு. எதையும் கேட்கலாமா? தஞ்சையிலிருந்து மதுரை வழியாக சேர தேசத்திற்குள் போய் காந்தலூர் சாலைக்கு பல காடுகள் அறுத்து போன போது உதவி செய்தவர்கள் யார்? வேடுவர்கள் தானே. வேடுவர்கள் இல்லாமல் காந்தலூர் சாலைக்கு போயிருக்க முடியுமா? 7 காடுகளை அறுத்திருக்க முடியுமா? இதனால் என்ன ஆகும்? எல்லோரும் கேட்டால் இல்லை என்று மறுக்கத்தான் வேண்டி இருக்கும். எவருக்குமே இல்லை என்ற வார்த்தை தான் வரும். எப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கின்ற நமக்கு இது சாதகமாகும். இது சோழ தேசத்தை பிளவுபடுத்துவதாகாதாக? வேடுவரும் கம்மாளரும் தச்சரும் வேளாளரும் மறவரும் பிரிந்து போய் அடித்து கொண்டால் ஒரு தேசம் நொய்மைப்பட்டு விடாதா? அப்படி நொய்மைப்பட்ட தேசத்தில் வேறு வீரர்கள் வரமாட்டார்களா? அந்நியர்கள் படையெடுக்க மாட்டார்களா? அப்படி எடுத்தால் அது நம்மையும் தானே பாதிக்கும். யார் வந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனெனில் நாம் வாள் எடுத்து சண்டை போடுவதில்லை என்று ஒருவர் பேச இன்னொருவர் வேகமாக இடைமறித்தார். நன்றாக இருக்கிறதே கதை. மேலை சாளுக்கியர் உள்ளே நுழைந்தால் மேலை சாரியர் கீழே இருக்கிற அந்தணர்கள் தான் வருவார்கள். அந்த அந்தணர்கள் உங்கள் தலையில் தான் உட்காருவார்கள். பாண்டியன் வந்து கொடி கட்டி பறக்க விட்டால் பாண்டிய தேசத்தில் இருந்து வந்த அந்தணர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் நாம் கை கட்டி பதில் சொல்ல வேண்டும். மதத்தால் ஜாதியால் ஒன்றுபட்டிருந்தாலும் தேசத்தால் பிளவுபட்டு இருக்கின்றோம். அந்த பிளவு நம்முடைய முகத்திற்கு முன்பே கோரமாக ஆடும். எனவே சோழ தேசத்தை பிளவுபடுத்தாது சோழ மன்னருக்கும் உறுதியாக உறுதுணையாக இருப்பதுதான் நல்லது. யாருக்கு என்ன கெடுதல்? என்ன உங்கள் சலுகைகள் பறிக்கப்பட போவதில்லை அல்லவா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நண்பரே. ஒரு அந்தனர் எழுந்து நின்று பேசினார். உங்கள் நிலங்களை, உங்களுக்கு வாரிசில்லாமல் கொடுக்கப்பட்ட கிராமங்களை, வரி இல்லாமல் கொடுக்கப்பட்டவற்றை வேளாண் வகை நிலங்களாக மாற்றி வரி விதிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் படும். எப்படி சொல்லுகிறீர்கள்? வீரர்கள் உள்ளே வருகிறார்கள். தஞ்சை நகரம் பெருத்து போகிறது. மிகப்பெரிய கோயில் கட்டும் பணி ஒன்று நடக்கிறது. அரசாங்கத்தின் கருவூலம் வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. மேற்கொண்டு காசு தேவை. எவ்வளவு நாளைக்கு சிற்றரசர்கள் கப்பம் கட்டி கொண்டே இருப்பார்கள்? எனவே மக்கள் மார்பில் கை வைத்தால் கருவூலம் நிறையும். மக்கள் மடியில் கை வைப்பது என்பது எல்லா நிலங்களுக்கும் வரி விதிப்பது. ஆக நிலங்களுக்கு வரி விதிக்கப்படுகின்ற பொழுது இதுவரை வரியிலியாக வரி வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நிலங்களுக்கும் வரி விதிக்கப்படும். நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நிலங்களை வேளாண் வகை நிலங்கள் என்று வேளாளர்கள் ஆட்சி செய்யும் இடங்களாக மாற்றிவிடுவார்கள். இது அநியாயம், அக்கிரமம். 4-5 குரல்கள் எழுந்தன. எந்த சொத்தும் வேண்டாம் என்று வேதம் மட்டும் சொத்தாக இருக்கின்ற அந்தணருக்கு நிலம் எதற்கு? அவர்கள் வயிறு வாடாமல் வருடத்துக்கு 150 கலம் நெல் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லலாம். கொடுக்கும்படி கிராமத்தாருக்கு கட்டளையும் இட்டு விடலாம். அப்பொழுது நிலம் கையகப்படுத்தப்படும். அத்தனை அந்தணர்களும் மௌனமாக இருந்தனர். இதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. இதுபோல் முன்பே சில இடங்களில் நடந்திருக்கின்றது. இளவரசர் ராஜேந்திரர் நம்மீது கொண்டிருக்கின்ற கோபத்தை பார்த்தால் அவர் ஆட்சியின் பொழுது இந்த மாற்றங்கள் அதிகம் நிகழும் என்று நான் நினைக்கிறேன். இதற்குத்தான் நம்மில் பலர் ஈசனாகிய சிவபண்டிதரை போய் பார்த்து வந்திருக்கிறார்கள். ஈசான சிவபண்டிதர் விரைவில் தஞ்சைக்கு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். இங்கு பழையாறைக்கு வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு தஞ்சைக்கு வந்து ஓரிரு மாதங்கள் இருப்பார் என்று நினைக்கிறேன். அப்படி வருகின்ற பொழுது சக்கரவர்த்தி அவரோடு இது குறித்து பேசவும் கூடும். என்ன பேசுவார் அவர்? முதலில் பிரம்மதேசத்தில் அவர் நடத்தி கொண்டிருக்கும் வேத பாடசாலைகளுக்கு மானியம் கேட்பார். நிலங்களை விடச் சொல்லுவார். பிறகு மெல்ல மெல்ல மற்றவைகளை கேட்கக்கூடும். எதற்கு? நேரடியாக நமக்கு தெரிந்த சக்கரவர்த்தியை விட்டுவிட்டு எங்கோ பிரம்மதேசத்திலிருந்து 8000 இருக்கின்ற ஈசான பண்டிதரை ஏன் நாம் அணுக வேண்டும்? அவர்தான ஐயா சக்கரவர்த்திக்கு ஆஸ்தான குரு. இருக்கலாம்.
குருவாக இருப்பினும் அரசியலிருந்தும் மற்ற வேலைகளிலிருந்தும் விலகி வேத பாடசாலையை விருதுபடுத்துவதிலேயே அவர் குறியாக இருக்கிறார். ஆம், இங்கே பிரம்மராயரும் கருவூர் தேவரும் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சு எடுபடாதோ என்கின்ற பயம் ராஜேந்திரனை கண்டாலும் அவருக்கு பிடிப்பதில்லை. எனவேதான் ஒதுங்கி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஆக என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? நாமே நம்மை காப்பாற்றிக் கொண்டு இந்த விருந்துகளை கவனமாக கவனிக்க வேண்டும். விவரமாக சொல்லுங்களேன். அரசருடைய எண்ணம் முழுவதும் கோவில் கட்டுவதில் இருக்கிறது. எனவே ராஜன் என்ன விதமாக நினைக்கின்றானோ அவன் நினைப்புக்கு ஏற்றவாறே இந்த கோவில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் தெரிவிப்பது. கோவில் கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன? பள்ளம் தோண்டுவதா, பாறை தூக்குவதா? இரண்டும் செய்ய நீங்கள் நாயக்கற்றவர்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அதுவும் வேலை செய்யும் இடத்தில் ரிக்வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதமும் ஓதினால் என்ன, கோட்டை வாசல்களில் அதர்வண வேதம் சொன்னால் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். யானை ஒன்று இறந்திருக்கிறது. அந்த யானையின் மனக்கீதம் தீரும் பொருட்டு விநாயக பெருமானுக்கு ஹோமம் வளர்த்தால் என்ன? 4 திசைகளிலும் 4 முக்கிய தேவதைகளுக்கு ஹோமம் செய்தால் என்ன? கிழக்கே அக்னி, தெற்கே யமன், மேற்கே வாயு, வடக்கே குபேரன், நடு மத்தியமத்தில் வருணன் என்று பூஜை செய்தால் என்ன? என்ன செய்கிறோம் என்று நாமே சொன்னால் என்ன? இதென்ன பெரிய உதவி? இதனால் செலவுதான் உண்டாகுமே தவிர கோவில் கல் எழுப்புவதற்கும் கட்டடம் நிற்பதற்கும் நாம் என்ன செய்ய முடியும்? செய்வதாக சொல்லுவோம். அரசருடைய கவனம் நம்மில் பிளவின்றி கோபமின்றி வரட்டும், பிறகு பார்த்து கொள்ளுவோம். என்னவென்று இப்பொழுது அரசரிடம் பேசுவீர்கள்? கோவில் கட்டுகிறீர்களாமே, வாழ்க சக்கரவர்த்தி, நாங்கள் என்ன விதமாக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட வேண்டும். இது எங்கேயோ நெருடுகிறது. ஒரு அந்தனர் சொல்ல மற்றவர்கள் தீவிரமாய் யோசித்தார்கள். அத்தனை பேரும் புத்திசாலிகள். புத்தி கொள்முதல் என்று புத்தியை மூலதனமாக கொண்டவர்கள். மிக கூர்மையாக அவர்கள் யோசித்தனர். இலத்தி அவர்களுடைய பேச்சின் திறனை கண்டு வியந்தான். உடம்பு முழுவதும் செவியாகி அவர்கள் பக்கமே தன் கவனத்தை வைத்திருந்தான். என்ன நெருடுகிறது? உதவிதானே, கல் தூக்குங்கள், மாடுகளை ஓட்டி வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வோம்? ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். அப்படி இல்லை, சொல்லுவதற்கு உண்டான காரணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. பாறையை தூக்கிவிட்டு சுருண்டு படுத்து கொண்டு விட்டால் போதுமே. ஒரே ஒரு முறை பாறை தூக்கினால் கூட அது பல காலத்திற்கு பேசப்படும். வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். ஐயா, பேசியது போதும். கை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். குடிப்பதற்கு சூடான பசும்பால் தருகிறார்கள். ஒரு குவளை குடித்துவிட்டு சண்டி ஹோமத்திற்கு உட்காருவோம். பிரத்யங்கிரா செய்பவர்கள் முதலில் போய் உட்காருங்கள். பிறகு வாராகி, அதன் பின் சாம்பலா, உச்சிஷ்ட கணபதி பூஜையை பிரம்மச்சாரிகள் இடைவிடாது செய்யட்டும். 8 திரவியங்களையும் அக்னியில் சேருங்கள். அக்னியை நன்றாக கிளறி தகதகத்து எரிய விடுங்கள். நெய் ஊட்டுங்கள். பிரம்மராயர் எந்த குறையும் வைக்கவில்லை. வேண்டுமட்டும் பொருள் தந்திருக்கிறார். ஊர் எல்லையில் கால் வைத்ததுமே மூலிகை வாசனை நெடி மூக்கை நிமிண்டுகிறது. பச்சை கற்பூரமும் ஹோம பொருட்களும் தீயில் எரிந்து பெரும் வாசனையாய் அடுத்த கிராமத்திற்கு கூட தெரிகின்றது. வாருங்கள் ஐயா, எல்லோரும் எழுந்திருங்கள். எல்லோரும் சட்டென்று எழுந்து நடக்க இலத்தியும் குணவனும் சில வினாடிகள் தாமதித்தனர். குணவன் சட்டென்று உலுக்கி அவளை எழுப்பி அவனும் அந்த கும்பலோடு கலந்து கொண்டான். ஆனால் அந்த 2 பேரும் தாமதித்து வந்ததை 2-3 பேர் கவனித்து விட்டார்கள். சற்றும் முற்றும் பார்த்து கொண்டு வந்தார்கள். ஏதோ மறைத்து வைத்து விட்டு வந்தது போல் குணவன் திரும்பி குளக்கரைக்கு வந்து அரசமரத்தை சுற்றி சுற்றி வேறு பக்கம் நகர்ந்து போனான். இலத்தி மட்டும் அங்கேயே நின்று கொண்டு இருந்துவிட்டு மெல்ல நகர்ந்தார். அங்கே இருப்பவர்களில் ஒருவர் சற்று சந்தேகத்தோடு பார்க்க அவர்கள் பின்னால் நடந்து போய் அவர்கள் படியேறும் பொழுது சட்டென்று சுவரோரம் நகர்ந்து வேறு கும்பலோடு கலந்து அந்த கும்பலிலிருந்து அக்ரஹாரத்திற்கு போய் ஒரு வீட்டின் இருளில் நின்று கொண்டான். குணவனும் வந்து சேர 2 பேரும் திகைத்து போய் பேசாமல் இருந்தார்கள். மெல்ல வீடுகளின் பக்கத்து சந்துகளில் புகுந்து குதிரையை அடைந்தனர். என்ன செய்வது? இலத்தி கேட்டான். மெல்ல குதிரையை அழைத்து கொண்டு போய் மறுபடியும் உள்ளே புதிதாக வருவது போல் வர வேண்டும். அவர்கள் குதிரையை அவிழ்த்து விட்டு நடந்தார்கள். அந்த கிராம காவலாளி அங்கு வந்தான். மறுபடியும் பயணம் துவங்கிவிட்டதா என்று கேட்டான். இல்லை, கோயில் வரையில் குதிரையில் போகலாம் என்று இருக்கிறோம். அவர்கள் இருவரும் ஏறி கிராம எல்லையிலிருந்து கோயிலுக்குள் விரைவாக குதிரையை செலுத்தினர். அருகே உள்ள மரத்தடியில் இறங்கிக் கொண்டனர். இப்பொழுது அவர்கள் குடுமியும் இடுப்பு வேட்டியும் தலைப்பாகையும் வேறு விதமாக இருந்தன. வாளை இடுப்பில் கட்டியிருந்தார்கள். கீழே இறங்கினார்கள். மெல்ல நகர்ந்து கோவில் பார்த்து கையை கூப்பினார்கள். சிவஹோம் என்றார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று உரக்க கேட்டார்கள்.
அந்தணர்கள் திரும்பி பார்க்க அவர்களை நோக்கியும் கையை கூப்பினர். நாங்கள் சோழ தேசத்து சிற்பிகள். இங்கே என்ன நடக்கிறது என்று குணவான் உரக்க கேட்டான். நாங்கள் தஞ்சையிலிருந்து வருகிறோம். பிரம்மராயரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படியா? பெரும் தொலைவு பயணமாயிற்றே. எங்கேனும் தங்கி வந்தீர்களா? இல்லை, நல்ல குதிரைகள், விரைவாக வந்துவிட்டோம். ஆனால் உங்களை பார்த்தால் எங்கேயோ தங்கி வந்தது போல் தெரிகின்றதே, ஒரு அந்தனர் கேட்டார். இன்னொரு அந்தனர் எட்டி பார்த்துவிட்டு, குளக்கரையிலிருந்து உட்கார்ந்து வந்தவர் போலல்லவா இருக்கிறது உங்கள் முகம்? ஒருவர் முகத்தை பார்த்து எங்கிருந்து உட்கார்ந்து வந்தார்கள் என்று கூட சொல்ல முடியுமா? குணவன் கோபமாக கேட்டான். இல்லை ஐயா, முகம் குளுமையாக இருக்கிறதே என்று சொல்ல வந்தேன். எங்கள் சிந்தனையில் குழப்பமில்லை, ஆனால் முகம் தெளிவாக இருக்கின்றது. அகமே முகம் என்று நீங்கள் அறியாததா? உள்ளத்தில் அன்பு இருந்தால் முகம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் ஐயா. ஆனால் உங்கள் முகம் இருட்டாக இருப்பதற்கு என்ன காரணம்? குணவன் கேட்டான். ஏன், என் அகம் இருண்டிருக்கின்றதோ? இல்லை, நீங்கள் அக்னிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் அக்னி இருப்பதால் உங்கள் முகம் இருட்டாக இருக்கிறது. அதை சொல்ல வந்தேன். மற்றபடி உங்கள் அகத்தை பற்றி எனக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? பிரம்மராயர் அவர்களை பார்க்க வேண்டும். கை கட்டி பணிவு விலகாமல் சொல்ல சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், பிரம்மராயரிடம் அழைத்து போகிறோம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 8 வகையாக உடைய 2 முழ உயரத்து காளி சிலையை 2 சிற்பிகள் உற்று பார்த்தனர். கல் வேறு விதமான கல், சிற்பத்தின் அமைதி வேறு விதமான அமைதி, மிக நுணுப்பமான சுருக்கம் என்று சொல்ல இயலாது. புடைப்பு சிற்பம்தான். காளியின் வாகனமான சிங்கத்தின் உடல் அளவு நீளம் அதிகம் இருந்தது. சிங்கத்தின் முகம் மனித முகமாக இருந்தது. ஆனால் அம்மன் சிலையில் ஒரு ஒயில் இருந்தது. மிக மிக முக்கியமான விஷயம், சிலையினுடைய முகம் மிகவும் வசீகரம். உதடுகளின் விரிவும், கன்னங்களின் செழுமையும், முகவாயின் அழுத்தமும், புருவங்களின் வளைவும், மூக்கின் நீர்மையும், நெற்றியின் வளைவும் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருந்தன. முகத்தில் வசீகரத்தால் ஒரு உயிர் துடிப்பு இருந்தது. கருவறைக்குள் ஒரு வெப்பம் இருந்தது. பிராண பிரதிஷ்டையை யாரோ மிக கவனமாக செய்திருக்கிறார்கள். பலமுறை சண்டிகோமம் நடந்தாலும் கோவிலுக்குள் ஒரு தனி துடிப்பு தெரிந்தது. விழுந்து வணங்கி தீப தரிசனம் முடித்து நெற்றிக்கு குங்குமம் தரித்து வெற்றிலை பாக்கும் பழமும் வாங்கி தட்சிணையாக சில செப்பு காசுகளை வைத்துவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். ஒரு 20 வயது அந்தன இளைஞன் அவர்களை தன்னோடு வரச் சொன்னான். சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் இருக்கிறது. சொல்லித் தருவீர்களா? உனக்கா? சிற்பக்கலையா? எதற்கு தம்பி அந்தனருக்கு? எதற்கு உனக்கு கல் உடைக்கும் வேலை? இதை வெறும் கல் உடைக்கும் வேலையாக நான் நினைக்கவில்லை. கல்லுக்குள் இருந்து வேண்டாதவற்றை விலக்கி வேண்டியவற்றை பார்த்தால் அங்கு ஒரு சிற்பம் இருப்பது தெரியும். பார்க்கும் பொழுதே வேண்டாததை விலக்கி வேண்டியதை பார்க்கும் பார்வை வருவது சாதாரண விஷயமா? எனவேதான் அதை கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். கற்றுக்கொண்டு என்ன செய்வாய்? கோவில் கட்டுவாயா? அல்லது கோவில் பணிக்கு கூலிக்கு வேலை போவாயா? இரண்டுமே இல்லை. சிற்பக்கலை பற்றி நான் ஒரு புதிய புத்தகம் எழுதலாம் என்று இருக்கின்றேன். எதற்கு? பின் தலைமுறையிற்கு இது உதவி செய்யுமல்லவா? அதற்குத்தான். அப்பொழுது என் பெயரும் பேசப்படும் அல்லவா? அதற்குத்தான். உங்களில் யாராவது புத்தகம் எழுதியிருக்கிறார்களா? உங்களுக்கு நேரம் இருக்காது. சிற்பம் செய்யத்தான் முனைப்பு இருக்கும். அது தவிர அதை எழுதி வைக்க வேண்டும் என்று கூட தோன்றாது. உங்களிடம் நான் பேசி பேசி அதை நான் எழுதி வைக்கலாம் அல்லவா? சட்டநாதன் சிற்ப சாஸ்திரம் என்று அந்த நூல் சந்திரசூரியர் விளங்கும் வரையிலும் விளங்குமல்லவா? யார் அது சட்டநாதன்? நான் தான். அடே அப்பா, எழுதி முடித்து விட்டது போலவே பேசுகின்றாயே. ஓரளவுக்கு தெரியும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. ஆனால் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் எழுத்தாணியை ஓலையில் வைக்கக்கூடாது என்பதாக இருக்கிறேன். இது குறித்து அம்பாளிடம் வேண்டிக் கொண்டும் இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் வந்து நிற்கின்றீர்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? சட்டநாதா, உன் ஆர்வத்திற்கு என் பாராட்டுகள். நான் ஒரு சிற்பியை தவிர சொல்லித்தரும் அளவுக்கு வன்மையுடையவன் அல்ல. நீ இது பற்றி எங்கள் தலைவர் குஞ்சரமல்ல பெருந்தச்சரிடம் பேசினேன். இப்பொழுது நேரமில்லை. கோவில் எழும்பிய பிறகு வா, ஆற அமர பேசுவோம் என்று சொல்லிவிட்டார். குஞ்சரமல்லரை ஒதுக்கிய பிறகு நாங்கள் உங்களை ஏற்பதா? இது எப்படி நடக்கும்? ஐயா, குஞ்சரமல்லர் வயசானவர், நீங்கள் மத்திய வயதுக்காரர். இதோ இவர் இளைஞராகவே இருக்கிறார். குஞ்சரமல்லருக்கு என் தாபம் தெரியாது போகலாம். உங்கள் இருவருக்கும் என் தாபம் புரியும் என்பதால் உங்களிடமும் என் எண்ணத்தை வெளியிட்டேன். நீங்கள் மறுத்தீர்கள் என்றால் மறுபடியும் வேறு யாரையாவது நிச்சயம் அணுகுவேன். நிச்சயம் அந்த புத்தகத்தை எழுதியே தீருவேன்.
சட்டநாதா, நெஞ்சை தொட்டுவிட்டாய். அந்தணர்கள் சுயநலமிகள் என்று எங்கள் பலருக்கு அபிப்பிராயம். ஆனால் சிற்ப சாஸ்திரம் எழுத வேண்டுமென்று ஆவல் படுகின்றாயே, எப்படி உன்னை கொண்டாடுவது என்று தெரியவில்லை. நானும் சுயநலமிதான். என் பெயர் சந்திரசூரியர் இருக்கும் வரை விளங்க வேண்டுமென்ற எண்ணத்தில்தான் சிற்ப சாஸ்திர நூல் எழுத வேண்டுமென்று ஆசைப்படுகின்றேன். சுயநலம் இல்லாதவர் யார்? சுயநலம் பொதுநலம் இரண்டும் கலந்தது. அது அவ்விதம் இருப்பதுதான் நல்லதும் கூட. அடேயப்பா, மிக தெளிவாக பேசுகிறாய். சரி என்று சொல்ல எனக்கு உள்ளம் பரபரைக்கிறது. ஆனாலும் சொல்லுவதற்குண்டான அதிகாரம் என்னிடம் இல்லை. ஆனாலும் உன்னை பற்றி குஞ்சர மல்லரிடம் மறுபடியும் பேசுவேன். ஒன்று செய்யேன் சட்டநாதா. என்ன? தஞ்சைக்கு வந்து விடேன். அதற்காகத்தான் அம்மன்குடிக்கு வந்திருக்கிறேன். புரியவில்லையே. என்னை தஞ்சைக்கு அழைத்து போய் ஒரு வேலை கொடுங்கள் என்று பிரம்மராயிடம் கேட்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். கேட்டுவிட்டாயா? இல்லை. அங்கு வந்து என்ன வேலை செய்வாய்? எந்த வேலையானாலும். அந்தணன் கல் தூக்க முடியுமா? யாரும் அந்தணரை கல் தூக்க விடமாட்டார்கள். பிறகு என்ன வேலை செய்வாய்? பிரம்மராயரிடம் ஒற்றறிபவராக இருக்கலாம். என்ன? இரண்டு சிற்பிகளும் திகைத்து விட்டனர். ஒற்று வேலை செய்வேனே என்று அந்த இளைஞன் சொல்ல 2 பேரும் உறக்கச் சிரித்தார்கள். ஒருவரையொருவர் தாங்கி பிடித்தவாறு சிரித்தார்கள். வைஷ்ணவதாசனுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை நீ உண்டாக்கியிருக்க வேண்டாம். ஒற்றறிவது என்பது எளிதான வேலையா? சட்டநாதா, மாட்டிக்கொண்டால் பின்னி எடுத்து விடுவார்கள். தயவுசெய்து இப்படியெல்லாம் பிரம்மராயரிடம் போய் கேட்டு விடாதே. பிரம்மராயர் ஓங்கி அறைந்து விடுவார். அதைத்தானே அங்குள்ளவர்களும் சொன்னார்கள். எங்கு உள்ளவர்கள்? அங்கே சண்டிகோமம் செய்கிறவர்கள். அவர்களிடம் போய் கேட்டாயா? ஆம். என்னாயிற்று? ஒருவன் முதுகில் அறைந்தான், ஒருவன் தலையில் குட்டினான். பிரம்மராயர் வெட்டி போட்டு விடுவார் என்றும் பயமுறுத்தினார்கள். ஐயோ பாவம் சட்டநாதா, நீ வளர்ந்திருந்தாலும் அரியா பிள்ளையாகவே இருக்கின்றார். ஆனால் என் அடிப்படை எண்ணம் எழுதுவது, சிற்ப சாஸ்திர நூல் எழுதுவது. இல்லை, அது கூட அடிப்படையான எண்ணமில்லை. இலத்தி வேகமாக தெரித்தினான். என்னது? சட்டநாதன் வெகுளியாக கேட்டான். சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை உன் பெயரும் புகழும் நினைத்திருப்பது தானே, அதுதானே முக்கியம். ஆம், அதுதான் முக்கியம். விழிகள் விரிய அந்த சட்டநாதன் பேச சிற்பிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிரம்மராயரின் மாளிகை வாசலில் நின்றனர். அக்ரஹாரத்தின் 3வது வீடாக மிகப்பெரிய திண்ணைகளோடும் தூண்களோடும் வெளிப்புற உட்புற மாடிகளோடும் நீண்ட நடையோடும் கூடத்தோடும் கூடமெங்கும் ஒளிர்ந்து இருக்கின்ற அகல் விளக்குகளோடும் பிரம்மராயருடைய வீடு பிரகாசமாய் விளங்கியது. உள்ளே போய் எங்கள் வருகையை சொல்லிவிட்டு வா. இலத்தி கட்டளையிட சட்டநாதன் வேகமாக உள்ளே போனான். இவனை நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் என்ன என்று குணவனை கேட்டான். நானும் அதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த அந்தணர்கள் எல்லாம் தஞ்சைக்கு வரத்தான் போகிறார்கள். இவனை முன்னதாகவே நாம் கூட்டி வந்து இவனுக்கு சிற்ப சாஸ்திரம் பற்றி சொல்லி அதே சமயம் அந்தணர்களோடு பழகவிட்டு எந்த அந்தணர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டால் என்ன? இன்று வந்தது எவ்வளவு தெரிந்து கொண்டோம். இது நமது பெருந்தச்சருக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும். அவனை நாம் வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். அது சரியாக தோன்றுகின்றது. குணமன் சொல்ல இலத்தியும் தலையாட்டினான். என்ன சட்டநாதா? பிரம்மராயர் 4 பேருக்கு நடுவே அமர்ந்து கேள்வி கேட்டார். சட்டநாதன் அவர் அருகே போய் மண்டியிட்டு கொண்டு அவருடைய காதோரம் பேசினான். நீங்கள் சொன்னதுதான் சரி. அவர்கள் இருவரும் சிற்பிகள். ஆனால் பதுங்கி வந்து குளக்கரையில் உட்கார்ந்து அந்தணர்கள் பேசுவதனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு பிரிந்து வேறு பக்கம் போய் மறுபடி குதிரை ஏறி அப்பொழுதுதான் வந்தது போல் நடித்தார்கள். ஏதாவது அத்துமீறி பேசினார்களா? இல்லை. ஆனாலும் சில இடங்களில் அத்துமீறல் இருந்தது. ஆனாலும் சோழ தேசத்தின் மீது அக்கறையாகத்தான் பேசினார்கள். சோழ தேசத்திற்கு எதிராக யாரும் எதுவும் சொல்லிவிடவில்லை. நல்லது, உன்னுடைய விஷயத்தை சொன்னாயா? ஆம், சிற்பசாஸ்திரம் எழுத வேண்டும் என்றும் சந்திரசூரியர் உள்ளவரை என் புகழ் இருக்க வேண்டும் என்றும் சொன்னேன். அதை அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். ஒருவேளை என்னை வேலைக்கு கூப்பிட்டாலும் கூட கூப்பிடலாம். அவர்கள் அப்படி கூப்பிடாவிட்டாலும் நீ வேலைக்கு போ. சிற்பிகளை என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு சொல். உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஐயா. இதோ வருகின்றேன். உனக்கு செலவுக்கு காசு வேண்டுமல்லவா? ஆமையா. ஒரு மரப்பெட்டியிலிருந்து செப்பு காசுகளும் தங்க காசுகளும் எண்ணி அவன் கைகளில் கொட்ட அதை அவன் கண்களில் ஒற்றி கொண்டான். ஓரமாக வைத்துவிட்டு வழங்கினான். காசு எடுத்து இடுப்பில் முழுவதிலும் சொருகி கொண்டான். அவனுக்குள் தெம்பு வந்தது. அவனுடைய முகம் மாறியது. கெட்டிக்காரனாக மாறாதே, அப்பாவியாக இரு.
சட்டென்று அவன் முகமாற்றத்தை கவனித்து கொண்டார். மறுபடியும் அவன் தன் முகத்தை மாற்றிக்கொண்டார். பிரம்மராயர் முன்னே நடக்க அவன் பின் தொடர்ந்தார். அப்படியா? பெரும் கூட்டம் தேவைப்படுகிறதா? மாதிரிக்காகவா? ஒரு சான் ஒரு கோல் என்றாலும் கோவில் எத்தனை முழம் வரும்? நல்ல உயரம் வரும். எனக்கு புரிகிறது. ஆனால் நண்பன் குணவன் சொல்வது போல ஒரு விரல் அகலம் ஒரு கோல் என்பது சரியான விகிதமாக இருக்கும். ஒரு மாதிரி அப்படித்தான் செய்யப்பட வேண்டும். மாதிரியே தனி கோவில் ஆகிவிடக்கூடாது. மாதிரி செய்யப்பட வேண்டியதின் அவசியம் என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.